ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் சீடர்களும் குருவும் தங்கியிருந்தாங்க. அப்போ அந்த பக்கத்தில் ஒரு மன்னர், அந்த நாட்டு மன்னர் வந்தார். அவங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, நீங்கள் எங்கள் அரண்மனைக்கு நாளைக்கு வாங்க, உங்களுக்கெல்லாம் அங்கே உணவு தயாராக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டார். சீடர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இவ்வளோ நாளும் பிச்சை எடுத்து தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, நல்ல மகிழ்ச்சியாக நிறையா நல்ல உணவெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு அவங்களாம் ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் குரு சீடர்கள் எல்லாரும் அரண்மனைக்கு போகிறாங்க. அப்போ ஒருத்தர் வேகமாக ஓடி மன்னர் அன்னைக்கு பார்க்க முடியாது, அவர் ஒரு வேலை நிமித்தமாக வெளியூர் போயிட்டார், அதனால் நீங்கள் போங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்போ அந்த சீடர்களுக்கு ரொம்ப கவலையாக போயிட்டான். ஐயோ, நம்ம இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாராம். அப்போ குரு சொன்னாராம், ஒரே ஒரு ஆசை, ஆனால் அதனுடைய விளைவை பார்த்தீங்களா, வாங்க நம்ம வழக்கம் போல் பிச்சை எடுத்து சாப்பிட்லான்னு கூட்டிகிட்டு போனாராம்.